நம்ம தமிழ்நாட்டில் மட்டமான ஷோ ஒன்று இருக்குன்னா அதுதான் டிபேட் ஷோஸ். இதை முதல்ல ஆரம்பித்து வச்சது நீயா நானா. இதை பார்த்து வா தெலுங்காவா, வா இந்திக்காராவா, நேருக்கு நேர், காந்திக்கு நேர்னு அவங்க இஷ்டத்துக்கு அதே நிகழ்ச்சியை பண்ணிட்டு வராங்க. இதில் மக்களுக்கு புரியாதது என்னன்னா, இந்த நிகழ்ச்சி முழுக்க பயஸ்ட் அண்ட் பொலிட்டிக்கல் ப்ராபகண்டா ஷோன்னு 90% ஆஃப் த பீப்புளுக்கு தெரியவே இல்லை. இதில் பேசுகிறதெல்லாம் உண்மைன்னும், இதில் நடுவர்களாக வரவங்க எல்லாம் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த அதிமேதாவிகள்னும், கோபிநாவையெல்லாம் மிகப்பெரிய நீதிமான் நடுநிலைவாதினும் பெரும்பாலானோர் நம்பிட்டு இருக்காங்க. கோபினா காசு கொடுத்தா ஊபிகளை விட கேவலமான வேலையை பார்க்கவும் தயங்க மாட்டாருன்னு இங்கே நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. எப்படி கேஸ்ட் எபிசோடில் கலந்துக்கிட்ட சாதிய ஆதரவாளர்களை ட்ரோல் மெட்டீரியல் ஆக்குனாங்களோ, அதே மாதிரி நாயா மனுஷனா எபிசோடில் கலந்துக்கிட்ட நாய் பிரியர்களை ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றவே இந்த எபிசோடை நடத்தியிருக்காங்க. அதுக்காக அவங்க பேசுனது சரின்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் இதை எதுவுமே புரிஞ்சிக்காம நம்ம யூடியூப் அறிவாளிகள், அதாவது நம்ம தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியில் இருக்காங்க இல்லையா, அந்த அறிவாளிகள் எல்லாம் மாறி கலாச்சி ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் ஒருத்தங்க கூட இதுக்கு பின்னாடி இருக்க எந்த விஷயத்தையும் யோசிக்கவே இல்லை. நான் நாய் பிரியனோ நமிதா பிரியனோ கிடையாது மக்களே. எந்த உயிர் கஷ்டப்பட்டாலும் அதை பார்த்து மனம் வருந்துற உங்களை போன்ற ஆள் தான் நான். அதுவும் இல்லாமல் நாய்க்கடி வாங்கி தொப்புளை சுற்றி 7 ஊசி வாங்கின வரலாறும் எனக்கு உண்டு. ஆனால் இந்த எபிசோடில் பக்காவாக தங்களுடைய கேவலமான புத்தியை விஜய் டிவி காட்டியிருக்கு. நீயா நானா ஆரம்பித்த காலத்திலேருந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் டு ரீசெண்ட் எபிசோட் வரைக்கும் இருக்க அன்எடிட்டட் ரா ஃபுட்டேஜை மக்கள் பார்த்தா அவங்களே காரி துப்பிடுவாங்க. ஆனால் அதை காட்டவும் மாட்டாங்க, வெளியிடவும் மாட்டாங்க. அப்படிப்பட்ட ப்ராபகண்டா ஷோ தான் இது. டிஆர்பிக்காக எதையும் செய்யும் ஒரு ஷோ. இதை தயவு செய்து மக்கள் புரிஞ்சுக்கணும். குறிப்பாக இந்த யூடியூப்பில் ஆகப்பெரும் அறிவாளிகள் மாதிரி போடுற இந்த யூடியூபர்ஸ் தயவு செய்து இதுக்கு பின்னாடிலாம் இருக்க அஜெண்டாவை புரிஞ்சுக்கிட்டு வேலையை பார்க்கணும். ஆனால் ஒரு தற்குறிக்கும் இது புரியவே மாட்டுது. இது பற்றின அறிவும் சுத்தமாக கிடையாது. ஆனால் சமூகத்துக்காக அக்கறையாக பேசுகிறேன், சமூகத்துக்காக நான் போராடுறேன்ற மாதிரி யூடியூப்பில் உட்காந்து வீடியோ போட்டுட்டு இருக்குதுங்க பைத்தியங்க. இந்த டாக் எபிசோட் பண்ண என்ன காரணம்னா, நாய்க்கடியால் தொடர்ந்து நடக்கிற கொடூரத்தை அப்படியே மடைமாற்றி மக்கள்கிட்ட நாய் பிரியர்கள் வெர்சஸ் நாய் வெறியர்கள்னு மாற்றி விட்டாங்க. இதனால் நாய் பிரியர்கள் தான் இது எல்லாத்துக்கும் காரணன்ற மாதிரி ட்ரோல் மெட்டீரியலாகவே அவங்கள ஆக்கி இது எல்லாத்துக்கும் முழுக்க காரணம் நாய் பிரியர்கள் தானே மனசில் பதிய வச்சாங்க. இதனால் வாரக்கணக்கில் சமூக ஊடகங்கள் முழுக்க நாய் பிரியர்களை தான் இந்த மக்களும் கேள்வி கேட்டுட்டு வராங்க. ஆனால் எந்த ஒரு பைத்தியக்காரனுக்கும் அரசாங்கம் தான் இதுக்கெல்லாம் பொறுப்புன்னு சுத்தமாக தெரியவே இல்லை. இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த சம்பவம் நடக்கும்போது இந்த நாய் பிரியர்கள் மூடிட்டு அவங்க வேலையை பார்த்துருக்கணும். ஏன்னா உயிரே போகுதுன்னும் போது நாயெல்லாம் நாம் சாவடிக்கிறத பற்றி யோசிக்கவே கூடாது. ஒரு மனுஷ உயிரே போயிடுச்சுன்னா அதுக்கான அடுத்த ஸ்டெப் என்னன்னு அதை பற்றி தான் பேசணுமே தவிர, தெருநாய் எல்லாத்துக்கும் நாங்கள் போராடுறோன்னு ரோட்டில் இறங்கி பண்ணதெல்லாம் ஆக பெரும் சில்லறத்தனம். ஆனால் அதுக்கு அனுமதி தந்தது யாருன்னு ட்ரோல் பண்ணுற எவனுமே யோசிக்கிறது கிடையாது, இந்த மக்களும் யோசிக்கிறது கிடையாது. 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், நாமெல்லாம் திருநாய்களை படுத்தாத பாடு கிடையாது. பட்டாசு கொளுத்தி போடுறதும் கல்லால் அடிக்கிறதும் இதெல்லாம் நமக்கு எதுவும் தெரியாத வயசில் திருநாய்களை ரொம்ப மோசமாக நடத்திருப்போம். ஆனால் அவ்வளவு கொடூரமாக நாம் நடந்துக்கிட்டோம், அந்த நாய்கள் நம்மளை கடிச்சதே கிடையாது. ஆனால் கடந்த 4-5 வருஷமாக ஏன் இயல்புக்கு மீறி வேட்டையாடும் நாய்கள் மாதிரி நடந்துட்டு வருதுன்னு யாருமே யோசிக்கிறதே கிடையாது. நாய்ப்பிரியர்களை வாரக்கணக்காக ட்ரோல் பண்ணுறோம், இதை பற்றி யோசிக்கவே இல்லை. நாய்ப்பிரியர்களை பற்றி சொல்லவே வேணாம், அவங்க இதை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டாங்க. இந்த விஷயத்தை பொதுமக்கள் யோசிச்சிடக்கூடாதுன்னு தான் இந்த எபிசோடை இவங்க இறக்கி விட்டாங்க. இந்த நாய்களுக்கு என்னதான் ஆச்சு? ஏன் வழக்கத்துக்கு மாறா இதுங்க செயல்படுதுங்க? ராத்திரியில் நாம் வண்டியில் போனால் கொஞ்சம் தூரம் வரைக்கும் வழித்துணையாக துரத்திட்டு போன காலம் போய் பட்டப்பகலில் நமக்கு என்ன நடந்து போனாலே வாண்டடாக கடிக்குதுங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? ஆக்சுவலி வண்டியில் போகும்போது நாய் குறுக்கில் வர்றது இது இப்போ புதுசாக உருவான விஷயம் இல்லை. இந்த அனுபவம் ஆண்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பன்றிகள், நாய்கள், மாடுகள் குறுக்க பல விபத்துகள் நடந்திருக்கு, பல உயிரும் போயிருக்கு. இதில் என்ன பிரச்சனைனா, நாய்க்கு 5 அறிவுன்னு சொல்கிறோம், மனுஷனுக்கு 6 அறிவுன்னு சொல்கிறோம். ஆனால் வண்டி ஓட்டும் போது 6 அறிவை பயன்படுத்தி இருக்கோம். தயவு செய்து எல்லாரும் யோசிங்க. 5 அறிவு நாய்க்கு வண்டியில் போறவங்க முன்னாடி திடீர்னு வரக்கூடாது. அப்படி வந்தா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம விபத்து நடக்கும்னு நாய்க்கு சுத்தமா தெரியாது. ஆனா 6 அறிவு இருக்க தற்குறிகளான நமக்கு நல்லாவே தெரியும். ஹைவேலையோ இல்ல திருநாய்கள், மாடுகள், பன்றிகள் இருக்க இடத்த நோக்கி போகும்போது எந்த அளவு வேகத்துல ஓட்டணும்னு தெரியும். பட் பெரும்பாலும் மிருகங்களாலான விபத்துகள்ல 50% மட்டும்தான் அன்எக்ஸ்பெக்டடா சடனா நாய் குறுக்க மாடு குறுக்க விபத்துகள் நடந்திருக்கு. மீதி 50% நம்மோட திமிராலையும் தெனாவட்டாலையும் அலட்சியத்தாலையும் தான் நடந்திருக்கு. எங்க வேகமா போகக்கூடாதோ அங்கதான் கெத்து காட்டுறது. சிக்னலை ரெட்டு போட்டா நிக்கணும்னே தோணாத தற்குறியானுங்க நாயை பார்த்தா மட்டும் நிறுத்திடுவானுங்களா?
சடன் அனிமல் கிராசிங் ஆக்சிடென்ட்ஸை தடுக்கவே முடியாத மக்களே. ஆனால் ஓவர் ஸ்பீட் அனிமல் கிராசிங் இன்சிடென்ட்ஸை தடுக்க முடியும் நாம மூளையை பயன்படுத்தினா. நியானானாவுடைய செட் ப்ராப்பர்ட்டியில் ஒன்று தான் இவர் பேசுறதெல்லாம் ஆக பெரும் சில்லறத்தனமாக இருக்கும். ஆனால் இந்த எபிசோடில் ரொம்பவும் அமைதியான பேச்சு பேசுகிற மாதிரி தான் இவர் நடிச்சிருக்காரு. இவர் பேசின விஷயம் சரிதான், அதில் எந்த வித தப்பும் கிடையாது. இந்த எபிசோடில் டாக் லவர்ஸ்க்கு சுத்தமாக பேசவே தெரியல. எப்படி சாதி எபிசோடில் செலக்ட் பண்ணி பேச தெரியாத ஆட்களை உட்கார வச்சாங்களோ அதே மாதிரி இந்த எபிசோட்லையும் பண்ணியிருக்காங்க. நியானா எப்பவுமே எப்படி செயல்படுவாங்கன்னா, சாதாரண விஷயத்துக்கெல்லாம் ரெண்டு பக்கமும் அருமையாக பேசுகிறவங்களை கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க. ஆனால் கான்ட்ரவர்சியான விஷயத்துக்கு மட்டும் ரொம்ப தேர்ந்தெடுத்து இவங்க கையால் செலக்ட் பண்ணி பேச தெரியாத ஆட்களை மட்டும் இவங்க உட்கார வைப்பாங்க. இதையே இவங்க ஒவ்வொரு கான்ட்ரவர்சியான எபிசோட்லையும் இவங்க கடைப்பிடிச்சிட்டு வராங்க. இந்த நாய்ப்பிரியர்களுக்கும் சரி, இவங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கவங்களுக்கும் சரி, நாய்கள் ஏன் திடீர்னு மாறுபட்டு செயல்படுதுன்னு சுத்தமாக தெரியல. இவர் சொன்ன மாதிரி தான் மக்களே, நாய்கள் முன்பிருந்த மாதிரி இப்போ இல்லவே இல்லை. அதற்கான காரணம் இங்கிருக்க ஒருத்தனுக்குமே தெரியல. லட்சக்கணக்கான நாய்களை நீங்க பாத்துக்க முடியுமா? இதெல்லாம் பண்றதுக்கு கவர்மெண்ட் டொனேஷன் அமௌண்ட் அலாட் பண்ணி இருக்கு. அட்வொகேட்டா இருந்துட்டு இவங்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் எப்படி வேலை செய்யணும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி உருட்டுறாங்க. அமௌண்ட் அலாட் பண்றாங்களாம். அமௌண்ட் அலாட் பண்ணதோடு சரி, வேற எதையும் அரசாங்கம் பண்ணாதுன்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். 40,000 பெறாத பப்ளிக் டாய்லெட்டை கட்டிட்டு 10 லட்சம் ஆகுதுன்னு கணக்கு காட்டுற ஆட்கள் தான் நம்மளுடைய தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள். இதுல எவ்வளவு கோடி அமௌண்ட் அலாட் பண்ணாலும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். காரணமே அனிமல் லவர், சாப்பாடு போட்டவங்க. இது வந்து மேன் மேட் ப்ராப்ளம். சரியா சொன்னாரு, மேன்மேட் ப்ராப்ளம்னு. ஆனா அதுக்கான காரணம் இவர் சொன்ன விஷயம் கிடையாது. இவர் சொன்ன விஷயம் தப்பு. சோறு போட்டாலும் போடலன்னாலும் முன்னிருந்த மாதிரி நாய்கள் ஏன் இப்ப இல்லைன்ற காரணத்தை நான் கடைசியில சொல்றேன். அகமதாபாத்லயும் ராபிஸ் ஃப்ரீ சிட்டியா இந்தியாவுல இருக்குது. எங்க சட்டத்தை மக்களும் அரசாங்கமும் மதிக்குதோ அங்க வருது. 10 லட்சம் பேர் தான் லைசன்ஸ் வாங்கியிருக்கீங்க, மிச்சம் 90 லட்சம் பேர் லைசன்ஸ் வாங்கல. இவர் தமிழ்நாட்டில் தான் இருக்காரா இல்ல மார்ஸ்ல இருக்காரான்னு தெரியல. தமிழ்நாட்டில் ரூல்ஸை மதிக்கிறவங்களும் லா அண்ட் ஆர்டரை மதிக்கிறவங்களும் ரொம்ப ரொம்ப குறைவு. ஒருத்தங்க கூட மதிக்கிறதே கிடையாது. நாய்க்கடிக்கு உயிர் போகுதுன்னு பேசுறவங்க யாருமே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சமூக சீர்கேடுகள் மாதிரியான விஷயத்துக்கு பேசியோ பொங்கியோ நான் பார்த்ததே கிடையாது. இந்த கோட்டு போட்ட கொத்தடிமையெல்லாம் ஒரு நாளும் இது பற்றி வாயை திறந்ததும் கிடையாது. நியானானா எபிசோடில் இது மாதிரி கொலைகளையும் கொள்ளைகளையும் தடுக்க ஏதாவது வழி இருக்கான்னு ஒரு டிபேட் கூட இவங்க வச்சதே கிடையாது. 90 லட்சம் லைசன்ஸ் வாங்கலன்னு கணக்கு வச்சிருக்க அரசாங்கம் ஏன் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கல? ஏன் லைசன்ஸ் வாங்க சொல்லி அழுத்தம் தரல? இதைத்தான் இந்த அறிவாளி கேட்டிருக்கணும். ஆனால் லைசன்ஸ் எடுக்காமல் நாய் வளர்க்குறாங்கன்னு பேசிட்டு இருக்காரு. தலைப்பு தெருநாய் மேட்டர் தானே. இவர் ஏன் வீட்டு நாய் வளர்க்குறத பற்றிலாம் பேசிட்டு இருக்காருன்னு தெரியல. அதுக்கு கோபி முட்டு தராது வேற. லைசன்ஸ் வர வரைக்கும் நீங்க வளர்க்க கூடாது. உலகிலேயே அதிகமான ரேபிஸ் பாதிப்பு இருக்கும் நாடு இந்தியா. தமிழ்நாடு தான் நம்பர் 1 இடத்துல இருக்கு ரேபிஸ் பாதிப்புல. யாரா நீங்க ரேபிஸ்ல நம்பர் 1 தமிழ்நாடுன்னு டேட்டாஸை வச்சுட்டு அதை தடுக்க இத்தனை வருஷமா எதுவுமே பண்ணாம, அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை துளியும் பண்ணாம உட்காந்து ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் எவ்வளவு காலமா, 30-40 வருஷமா இது தெரிஞ்சும் இன்னுமே ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களே, இதுலயே தெரிஞ்சுக்கோங்க, கோபினாவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட்கான தீர்வை அரசாங்கம் தான் தரணுமே தவிர இங்க உட்காந்துட்டு இருக்க ரெண்டு தரப்புமே கிடையாது. நீங்களும் நானும் கிடையவே கிடையாது. எவ்வளவு அழகா அரசாங்கத்தோட ஊழலையும் அலட்சியத்தையும் பொதுமக்கள் மேல திணிக்கிறாங்கன்னு பாருங்க. அதுவும் ப்ரோக்ராம் வச்சு. கோபினா மாதிரியான ஆகப்பெரும் தற்குறிய இந்த தமிழ்நாட்டில் கண்டுபிடிப்பது ரொம்பவும் கஷ்டம். மத்த கொசுக்கு மருந்து தெளிக்கிறீங்க. கொசு நாய் ஒண்ணா சார்? அப்ப இந்த கேள்வி சரிதானே? நாய் மனுஷன் ஒண்ணா? கொசு பல லட்சம் வருஷங்களா இருந்துட்டு வருது. அதால உண்டாகிற ஆபத்து ரொம்ப அதிகம், ரொம்பவும் பயங்கரமானதும் கூட. நாயால வருஷத்துக்கு 59,000 பேர் இறந்து போறாங்க. நாயை விட, சிங்கத்தை விட, பாம்பை விட ரொம்ப டேஞ்சரானது கொசு தான். அதனால கொசுவை இவங்க ஒரேடியாக ஒழிச்சிட்டாங்களா? கண்டிப்பாக ஒழிக்க மாட்டாங்க. ஏன்னா கொசுவை வச்சு இவங்களுக்கு ஆதாயம் இருக்கு. யாருக்கு? மருந்து உலகத்துக்கு. இதெல்லாம் கோபினாக்கு துளியும் தெரியாது. இங்கே உட்காந்துட்டு இருக்க ரெண்டு தரப்புக்கும் சுத்தமாக தெரியாது. அது வேற விஷயம். அதுக்குள்ள நம்ம போனோம்னா இன்னும் டீட்டெயிலாக போவோம். ஆனால் அதுக்கும் திருநாய்க்கும் சம்மந்தம் இருக்கு. திருநாய் கடிச்சு ஒரு உயிர் போகுதுன்னா அது அங்கே சுத்தும் போது சோறு போடுறப்ப தான் காரணம்னு கோபினா உருட்டுறாரு. எல்லா பழியையும் தூக்கி அவங்க மேலே போடுறாரு. ஆனால் அந்த உயிர் போக முக்கிய காரணம் அரசாங்கம்னு சொல்ல இந்த கொத்தடிமையால் முடியவே இல்லை. பார்த்தீங்களா? நானுமே சொல்கிறேன், ஒரு நாய் கடிச்சு ஒரு உயிர் இறந்து போயிருக்கு. இப்போ அந்த உயிர் இறந்து போன பக்கம் தான் நாம் இருக்கணுமே தவிர நாய் பக்கம் நிற்கக்கூடாது. ஆனால் நாய் பக்கம் தான் நிற்பேன் எவனா சொன்னான்னா அவனை மாதிரி மென்டல் இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். எடுக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லி கழுகு இந்த துப்புரவு தொழிலாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கிட்ட வந்து அழுறாங்க, மேடம் நாங்க எவ்வளவுதான் மேடம் க்ளீன் பண்றதுன்னு சொல்லி. நான் என்ன டன் கணக்கிலையா மலம் கழிக்குது? மனுஷங்களான நாம போடுற குப்பையை க்ளீன் பண்ற துப்புரவு தொழிலாளர்கள் உங்களை விட நாயே தேவலாம்னு தான் சொல்லுவாங்க. நீங்க யார் வேணா போய் கேட்டு பாருங்க. இந்த அம்மா உட்காந்து ரொம்ப உருட்டிட்டு இருக்காங்க. கண்ணு முன்னாடி என் பையன் இறந்துட்டான். கண்ணு முன்னால
6 வயசு பையன் இறந்துட்டான் சார். பிள்ளைய பறி கொடுத்த மனுஷனை வச்சு இந்த விஜய் டிவி டிஆர்பி ஏற்றிட்டு இருக்கானுங்க. இதை நான் சொன்னதுக்கு நீங்கள் என்ன மனசாட்சி இல்லாத அப்படின்னு நிறைய அறவேக்காடுகள் கடிக்க வருவீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நான் நாய்க்கு ஆதரவாக பேசவே இல்லை. கோபிநாயனமும் இவர் இப்போ சொல்லி தான் தெரிகிற மாதிரியும் அது வரைக்கும் அவருக்கு இவருடைய பிள்ளை இறந்தது தெரியாத மாதிரியும் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அதுதான் டிஆர்பி ரேட்டிங், அதுதான் மீடியா ப்ராபகண்டா அண்ட் டாக்டிக்ஸ். ஆனால் இது யாருக்கும் புரிய மாட்டுது. கண்ட்ரோல் பண்ண முடியல நாயை. அது ராட்விலர் பிடிக்க போல பாக்ஸர் பிடிக்க ராட்விலர் என்ன பண்றதே தெரியல. அதுக்கு ஹவுஸ் ஓனர் திட்டுதா. அந்த நாயை வளர்த்த ஓனரையும் அந்த நாய்களையும் கையக்கால உடைச்சி விட்டுருக்கணும். ஆனால் பாவம் இவர் என்ன பண்ணாருன்னு தெரியல. இவர் இங்கே இதை வந்து சொல்றதுக்கு பதிலாக இந்த விஷயத்த அவர் பண்ணியிருக்கலாம். ஏன் இது 25 வருஷமா வேலை செய்யல அப்படின்னா ஊழல். இந்த பையன் சரியாக சொன்ன விஷயத்த கோபினாவும் சரி இந்த பக்கத்தில் இருக்கவங்களும் சரி ஏற்றுக்கவே இல்லை. ஏன்னா ஆர்கனைசேஷனில் ஊழல் நடக்கிறது அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு தான் நடக்கும். அரசாங்கத்துக்கு தெரியாமல் ஒரு ஆர்கனைசேஷனில் ஊழல் நடக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ தவறு யார் மேலே இருக்குது? அரசாங்கத்து மேலே. ஆனால் இவர் சொன்ன எதையுமே இவங்க கேட்காம தவறு எல்லாமே இந்த நாய்ப்பிரியர்கள் மேலே இருக்கிற மாதிரியே தூக்கி திணிச்சிட்டாரு கோபின்னா. எங்க நாய்கள் காமா தான் இருக்கு, அதுக்கான வேக்சினேஷன் பண்ணி இருக்கு, சேஃபா தான். இவங்க பேசுறதெல்லாம் ஆகப்பெரும் தற்குறித்தனம். என்னோடனா எதுவும் பண்ணாதுங்கிற பெர்ஸ்பெக்டிவ்லேயே பேசுகிறாங்களே தவிர ஒரு உயிர் நாய்க்கடியால் போச்சுன்னு இவங்களால யோசிக்கவே முடியல. காரணம் என்னென்னா அது அடுத்தவனுக்கு தானே நடந்துச்சு, நமக்கு நடக்கவே இல்லைன்ற ஒரு எண்ணம் தான். இவங்களுக்கு நடந்திருந்தா, இவங்களுடைய பசங்களுக்கு இந்த விஷயம் நடந்திருந்தா கண்டிப்பாக இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதோடைய வலியும் வேதனையும் என்னென்னு. நாய் போனா பூனை போயிடும், பூனை போயிட்டா எலி போயிடும். அந்த அளவு கரெக்டான கிடையாது. அது ஸ்பெகுலேட்டிவ். தான் பேசுறது மட்டுமே சரின்னு பேசுகிற இந்த தற்குறியை என்ன சொல்கிறது மக்களே? ஒரு வேட்டையாடி மிருகம் இருக்க இடத்துல இருந்து அதை வெளியேற்றிட்டா அதோட இறை மிருகங்கள் பெருக ஆரம்பிக்கும். அது இன்னொரு வகையில் தலைவலியாக நமக்கு வந்து விடியும். இது காலாகாலமாக நடக்கிறது. இதுதான் இயற்கையுடைய அமைப்பு. ஆனால் இந்த தற்குறி இது தெரியாமல் இது வெறும் ஸ்பெகுலேட்டிவ் ஸ்பீச்னு சொல்கிறாரு. ஸ்பெகுலேட்டிவ்க்கு மீனிங் தெரியாமல் இவெல்லாம் வந்து உட்காந்து நீயா நான் பேசிகிட்டு இருக்கான். கேட்டும் கிடையாது, டாகும் கிடையாது. அந்த ராட் வந்து அந்த வண்டியை நாசம் பண்ணிடுச்சு. அது கடிச்சு வச்சதா கூட நான் ஒண்ணு மன்னிச்சிருப்பேன் சார். அது உள்ள போய் செத்து போச்சு. உனக்கெல்லாம் பேசவே தெரியல. நிகழ்வு நடந்துச்சுங்கிற தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்னால அவர் முகத்தை பார்க்க முடியல. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. தமிழகம் வந்து ஒரு முன்னேறிய மாநிலமா நம்ம பாக்குறோம். முன்னேறிய மாநிலமா? இதுவே மிகப்பெரிய நகைச்சுவை. ஊழலில் முன்னேறிய மாநிலம்னு சொல்லலாம், இயற்கை வளத்தை கொள்ளையடிப்பதில் முன்னேறிய மாநிலம்னு சொல்லலாம், நீர்வளங்களை அழிக்கும் மாநிலம்னு சொல்லலாம், அதிக அளவிலான ரசிக சாம்பிகளை உருவாக்கும் மாநிலம்னு சொல்லலாம். இது மாதிரி சொல்லிட்டே போகலாம். கூரை பிரித்து பல வருஷமாக வாழ்ந்து வந்த மக்களை அப்புறப்படுத்தும் போதெல்லாம் பேசாமல் நாசுக்கா மூடிட்டு இருந்துட்டு நாய்க்கடியை மட்டும் நாம் பேசுவோம், அப்போ தான் கொத்தடிமையான நமக்கு பாதிப்பு வராதுன்னு அதிதீவிரமாக பேசியிருக்காரு நம்ம கோட்சூட் கோபின்னா. நீ மனுஷனே இல்லை தெரியுமா? இதில் இவர பெரிய ஆளு, பெரிய இன்டலெக்சுவல் 90s and 2K தற்குறிகள் இந்த ஆளுக்கு ஆதரவு வேற. இந்த வீடியோவுடைய முக்கியமான கான்டென்ட் இதுதான் மக்களே. நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏன் இந்த நாய்கள் முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ ரொம்பவும் வெறி பிடிச்சி போய் சாதாரணமாக நடந்து போகும்போதே கடிக்க ஆரம்பிச்சதுன்னு அதுக்கான காரணத்தை இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, செக்ஷுவல் அஃபென்ஸ் ரொம்ப அதிகரிச்சுட்டு வருதுன்னு பல தளத்தில் நாம் எல்லாருமே பார்த்துருப்போம். குழந்தைகளுக்கு எதிரான அஃபென்ஸ், எல்டர்ஸ்க்கு எதிரான அஃபென்ஸ், லேடிஸ்க்கு எதிரான அஃபென்ஸ், ஏன் ஆண்களுக்கு எதிரான செக்ஷுவல் அஃபென்ஸுமே நடந்துட்டு தான் வருது. இது எப்பவுமே நடந்துட்டு வர்றது தானே ப்ரோ, இதுக்கும் நாய்க்கும் என்ன சம்பந்தம்னு உங்களுக்கு கேள்வி வரும். இதில் விஷயம் இருக்குது. கொரோனாவுக்கு முன்னாடி கொரோனாவுக்கு பின்னாடின்னு மனிதர்களான நம்மோட வாழ்க்கையை நாம் பிரித்து பார்க்கவே இல்லை. நாம் பிரித்து பார்க்காம போனது தான் இப்போ நாம் எதிர்கொண்டு வர பல விஷயத்துக்கும் காரணம். யாரெல்லாம் தடுப்பூசியை வாண்டடாக வாங்கினீங்களோ அவங்களுக்கே தெரியாமல் மூர்க்கத்தனம் உருவாக்கிட்டு இருக்கு. இதன் விளைவு தான் அங்கொன்றும் இங்கொன்றுமா நடந்துட்டு இருந்த செக்ஷுவல் அஃபென்ஸ், வயசு வித்தியாசம் பார்க்காம ஜெண்டர் பயஸ் இல்லாமல் ஏகப்பட்டது நடந்துட்டு வருது. இப்போ நம்ம முக்கியமான மேட்ருக்கு வருவோம். 2008 நேஷனல் ரேபிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராமிங் திருநாய்களுக்கு ஊசி போடுற வேலையை முதல் முறையாக இந்தியாவில் ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் சாதாரணமாக இருந்த நாய்கள் இதுக்கப்புறம் மாற்றங்களை வெளிப்படுத்த ஆரம்பிச்சது, அதாவது வெறித்தனமாக ஆரம்பிச்சது. 2021 இதை இன்னும் தீவிரப்படுத்தி NAPREன்னு நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் டாக் மீடியேட்டட் ரேபிஸ் எலிமினேஷன் பிளான்னு புதுசாக தடுப்பூசியை போட்டாங்க, அதாவது மாஸ் வேக்சினேஷன் பண்ணாங்க. இங்கே ஆரம்பிச்சது தான் வேணும். எப்படி நமக்கு குத்தி நம்மளை மாற்றிட்டு வராங்களோ அதே மாதிரி நாய்களுக்கும் குத்தி அதுங்களையும் மாற்றி விட்டாங்க. அதன் விளைவு தான் சும்மா போனாலே வெறியேறி கடிக்கிற நிலைக்கு நாய்கள் வந்திருக்கு. இவங்க சொன்ன மாதிரி கருத்தடையோ இல்லை நாய்களுக்கு சோறு போடுறதோ இந்த நாய்கள் வெறியாக முக்கிய காரணமே கிடையாது. நாய்களுக்குள்ள ஏற்படுற இந்த மாற்றங்கள் தான் முக்கிய காரணம். ஆனால் இதை எந்த மருத்துவனும் பேச மாட்டான். ஏன்னா மனுஷன் உயிரை பற்றியே இவங்க யாரும் பேசுறது கிடையாது. ஹார்ட் அட்டாக்ல சேர்த்தானோ பரோட்டா சாப்பிட்டதால சேர்த்தானோ கதை விட்டாங்க. இதில் நாய்கள் கடிச்சு ஒரு உயிர் போச்சுன்னா
சொன்னால் சுத்தம் வாயை திறப்பாங்களா இவங்க? அதை பற்றி பேசவே மாட்டாங்க. ஆக இந்த நாய்கள் வெறி பிடிச்சி கடிக்க இதுதான் மக்களே முக்கிய காரணம். ஓகே ப்ரோ, நாய் ஏன் இந்த மாதிரி பண்ணுதுன்ற காரணம் சொல்லியாச்சு. இதுக்கான சொல்யூஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா சிம்பிளான சொல்யூஷன் இருக்குது. வெறி நாய்களை போட்டு தள்ளு, மீதி இருக்க திருநாய்களை அப்புறப்படுத்து, தமிழ்நாட்டில் ஃபாரின் ப்ரீட் நாய்களை வளர்ப்பு நாய்களாக வச்சுக்க கூடாதுன்னு அழுத்தம் கொடு. இதையெல்லாம் அரசாங்கம் பண்ணணும். இதையெல்லாம் நடைமுறைப்படுத்துவாங்களான்னு பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது சூடான செய்தியாக இருக்கிற வரைக்கும் இதை பற்றி பேசிட்டு நீயா நானா நடத்திட்டு அடுத்த சூடான தலைப்புக்கு போயிடுவாங்க. நாமளும் போயிடுவோம். பாவம் பிள்ளைய பொறி கொடுத்த இவர் போன்ற ஆட்களை வச்சு இவனுங்க சம்பாதிச்சுட்டு இவரை அம்போன்னு விட்டுருவாங்க. இந்த எபிசோடால யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்னா ஒன் அண்ட் ஒன்லி அதிமேதாவி யூடியூபர்ஸ் அண்ட் மீமர்ஸுக்கு தான். மற்றபடி இதனால யாருக்குமே எந்த ஒரு பயனுமே கிடையாது. பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு நான் சொன்ன விஷயம் நல்லாவே புரியும். அறிக்காத்தோம் மக்களே. That's all, folks.